ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்து நடைப்பயணம் வந்து சமயபுரம் வந்து நடைப்பயணம் கிளம்புறோம். அதில் யார் யாரெல்லாம் போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் போயிருப்போம், நைட்லாம் எங்கே தங்குறது, திரும்பி எப்போ நடப்போம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து எப்போ மாலை போட்டோம்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை போட்டோம். வெள்ளிக்கிழமை விடிகாலமாக போய் மாலை போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெகுலராக டெய்லியும் வந்து காலைல எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கிளப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம விவசாயம் இல்லைங்களா, அதனால நாங்கள் வந்து காட்டில் போயிட்டு கொருணை போடுவேன். அதுக்கப்புறம் கொருணை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து சாப்பிடவே செய்வேன். 11 மணி ஆகிடும் நான் சாப்பிட்றதுக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெகுலராக அதுக்கப்புறம் வீட்டு வேலை, மாட்டு வேலை, அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாட்டு வேலை பார்த்துப்பாங்க. அவங்க வண்டிக்கு போகிறவங்க. வீட்டில் இருக்கும்போது மாட்டு வேலை பார்த்துப்பாங்க. அதுக்கு இடையில வந்து நான் வந்து காட்டில் போய் வேலை பார்த்துப்பேன் வெயிலுக்கு முன்ன. ஏன்னா இப்போ வந்து மதிய நேரம் அப்படிங்கிறதுனால வந்து வெயிலில் போய் செய்ய முடியாது. ரொம்ப வெயிலாக இருக்குங்கிறதுனால நான் காலையிலேயே போய் செஞ்சுப்பேன். சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ரெகுலராக வந்து விரதம் இருந்துகிட்ருக்கோம். எப்போ கிளம்புறதுன்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை. அதாவது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளான்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை ஒரு 4-5 மணிக்கு மேலே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அந்த டைம் கிளம்புறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மதிய நேரத்தில் வந்து வெயிலாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் வந்து கொஞ்சம் வெயில் தாழ்ந்தாப்புல இருக்கும். அதனால நாங்கள் சாயங்கால டைமில் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலேருந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா, தம்மம்பட்டி, அதாவது நாங்கள் வந்து சேலம் ஆத்தூர் பக்கம் தம்மம்பட்டி போகிற வரைக்கும் ஒரு 6, 6:30, 7 மணி பக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வயசானவங்களாம் கால் வலிக்கு மாத்திரை, மருந்து இது மாதிரிலாம் வாங்குவாங்க. அது வாங்கிப்பாங்க. ஏன்னா இடையில பாதி நேரத்தில் வந்து தலைவலி வந்துடும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தலைவலி மருந்து இதெல்லாம் வாங்கிப்பாங்க. நாங்கள் நின்று எல்லோரும் ஒட்டுக்கா தான் போவோம். எங்களுக்கு முன்ன பார்த்திங்கன்னா, முன்ன ஒரு 20, 30 பேரும் போவாங்க. பின்ன ஒரு 20, 30 பேர் வருவாங்க. நாங்கள் முன்னாடி போகிறவங்க கூடயும் போவோம். கொஞ்சம் கால் வந்து வலிக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து பின்னாடி வரவங்க கூடயும் வருவோம். எப்போ நைட் சாப்பாடு எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே போன வருஷம் நாங்கள் நடந்தது. அதனால் வந்து இந்த டைம் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் எப்படி என்னென்ன பண்ணுவோம், எங்கே போய் நிற்போம் என்னன்னு தெரியல. நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். நைட் சாப்பாடு வந்து 9:30க்கு வந்து தம்மம்பட்டி தாண்டி தண்ணித்தொட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல வந்து நைட் நாங்கள் சாப்பிடுவோம். நைட் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நிற்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே மெதுவாக போய்க்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் கூட்டமாக நம்ம மெயின் ரோட்டில் போகிறோம் அப்படிங்கிறதுனால கூட்டமாக போக முடியாது. அதனால் வந்து லைனாக 2 பேரா 3 பேரா ஒவ்வொருத்தராக அப்படியே போய்க்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு. லைட்டுன்னு பார்த்திங்கன்னா, செல்லு லைட்டு தான் வச்சுப்போம். செல்லு லைட்டு வச்சுக்கிட்டு அதில் தான் நாங்கள் போவோம். பின்னாடி வருவங்க பாட்டு வச்சுட்டே வருவாங்க. லைட் அடிக்கிறவங்க பாட்டு வைக்க மாட்டாங்க. லைட்டு இல்லாதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டு வச்சுட்டு வருவாங்க. நாங்கள் வந்து லைட் அடிச்சுக்கிட்டே பின்னாடி போவோம். நான் அன்டைம் போகிறோம் அப்படிங்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கே தங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எனக்கு சரியாக தெரியல. அது ஒரு முருகன் கோவில். எவ்வளோ நேரம் தங்குவோம்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம போகிறது அன்டைமு அப்படிங்கிறதுனால ஒரு 1 மணி நேரம் மட்டும், அதாவது 12 மணிலேருந்து ஒரு 1, 1:15 வரைக்கும் மட்டும் அங்கே தங்கிப்போம். வெளியிலே அங்கே கோயிலுக்கு வாசலுக்கு வெளியிலே கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவோம். ஏன்னா அன்டைமு வயசானவங்க குழந்தைங்கள்லாம் வருவாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே தங்கிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1:15க்கு வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நைட்டு ஃபுல்லாக நடப்போம். விடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துறையூர் போயிடுவோம். திருச்சி துறையூர் தெரியும் தானே உங்களுக்கு? துறையூர் போயிடுவோம். துறையூர் போய் முருகன் கோயிலில் வந்து ஆல்ட் ஆயிடுவோம். அதாவது பகலில் 9:30க்குள்ளே துறையூர் போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இவ்வளோ நாளாக ரெஸ்ட் எடுத்தோம் அப்படிங்கிறதுனால விடாமல் நடந்து துறையூர் போய் நின்றுடுவோம். அங்கே போயிட்டு ஃபுல் டே பகலில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் திரும்பி நடக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஏதோ நடந்து போய்க்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு
கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்கிட்டே இருந்துட்டு ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் மாதிரி வரும், இருட்டிடும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அந்த இடத்துல இருக்கும். அங்கே வந்து நிறைய ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது. பார்த்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மான் பார்த்தோம் அப்படி இப்படின்ட்டு. அந்த இடம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 10 பேர் 20 பேர் நாங்கள் யார் யார் போகிறோமோ, போன வருஷம் 130 பேர் போயிருந்தோம். எல்லோரும் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, எல்லோரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் திரும்பியும் அவங்க எல்லாருமே வந்து ஓம் சக்தி வந்து சொல்லிக்கிட்டே பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடிக்கிட்டே நாங்கள் வந்து திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடப்போம் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற வரைக்கும், ஊர் எல்லை ஜாயின் பண்ணுற வரைக்கும் நடப்போம். அந்த இடத்துல ஊர் எல்லை கொஞ்சம் தூரம் வந்து ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த நெல் காய வைக்கிற காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே நைட் தூங்கிட்டு 11 மணி 12 மணி பக்கமாக ஆகிடும் நாங்கள் நடந்து போகிறதுக்கு. அந்த டைம் அங்கே தூங்கிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே திரும்பி நடக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு விடிஞ்சிரும். விடிகாலம் ஒரு 5:30 6 மணி வாக்கில் டீ குடிக்கிறவங்களாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து சமயபுரம் பக்கமாக நாங்கள் அதாவது சமயபுரம் போகிறதுக்கு முன்னாடி கண்ணபுரம் போவோம். கண்ணபுரத்துக்கு பக்கமாக வந்து ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குளிக்கிறவங்க குளிப்பாங்க. காலையில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவில்கிட்ட ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பி 3-4 மணி வாக்கில் நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஊருக்குள்ளேயே காட்டு சைடு குறுக்க தடம் அந்த மாதிரி கல் முள்ளாக நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே நடப்போம். அந்த மாதிரி நடந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி வாக்கில் கண்ணபுரம் போயிடுவோம். கண்ணபுரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 130 பேர் ஒன்றா வந்தோம் பார்த்திங்களா, அந்த ஒன்றா வந்தவங்க கண்ணபுரம் போகிற வரைக்கும் ஒன்றா வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வந்து சமயபுரம்னு சொன்னாங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. அவங்கவுங்க 10 பேர் சேர்ந்து கண்ணபுரத்தில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 8:30 வாக்கில் திரும்பி ரிட்டர்ன் வந்து சமயபுரம் வருவோம். சமயபுரம் வந்துட்டு கடைசி தரிசனம் வந்து 9 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அப்போது வந்து சமயபுரத்தில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கடைசி தரிசனம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மார்னிங் மதிய டைம்லலாம் போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது போனோடனே பார்க்குற சாமி மூஞ்ச ஒழுங்காக கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அம்மனோட மூஞ்சை வந்து நம்ம தெளிவாக நைட்டில் போய் கடைசி தரிசனம் நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம். தெளிவாக இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த கடைசி அலங்காரம் பண்ணி அந்த தரிசனம் காமிச்சது அவ்வளோ நேரம் நாங்கள் வந்து மன நிம்மதியோடு பார்த்தோம். மறுநாள் வந்து காலையில் அங்கேயே தங்கிட்டு குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு தரிசனம் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக வந்துடுவாங்க வீட்டுக்கு. அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் தனித்தனியாக வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். இந்த டைம் வந்து எந்த டைம் போகிறோம் எந்த டைம் வரோம் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து போன டைம் போனது. அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அம்மனுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊர் அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறோம். அது வந்து உங்களுக்கு நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.